போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி தேர்வு நோக்கிலும் மற்றும் அவர் வாழ்க்கை வரலாற்றையும் பார்க்கலாம். முதலாவதாக அவர் பிறப்பு 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தவர். குடும்பம் பார்த்திங்கன்னா தந்தை குமாரசாமி, தாய் சிவகாமி அம்மாள், தங்கை பார்த்திங்கன்னா நாகம்மாள். இவரோட இயற்பெயர் காமாட்சி. பெற்றோர் இவரை ராஜா என்று அழைப்பார். காமாட்சி என்பது காமராஜர் அவர்களின் குலதெய்வ பெயர். படிப்பு பார்த்திங்கன்னா விருதுநகரில் திண்ணைப்பள்ளியில் 5 வயதில் படித்தார். இவர் பார்த்திங்கன்னா விருதுநகரில் 5 வயதில் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காமராஜர் எல்லோரும் படிக்காத மேதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் 6ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்காரு. காமராஜர் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் வறுமையின் காரணமாக மாமாவின் துணிக்கடைக்கு வேலைக்கு சென்றார். அப்போது அவருக்கு நிறைய செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் உண்டானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜெனரல் டயர் அவர்களால் கொடூரமாக நடக்கப்பட்டது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்த்து தான் காமராஜர் மனம் கொந்தளித்தார். அப்போ தான் அவருக்கு ஒரு எப்படியாச்சும் நம்ம ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக எதிர்த்து போராடிட்டு இருந்தது. அப்போ தான் அவருக்கு முதல்ல அந்த எண்ணமே வருது, எப்படியாவது நம்ம காங்கிரஸில் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எண்ணமே அப்போ தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரதராஜர் அவர்கள் இருக்காங்கல்ல, வரதராஜர் அவர்கள் தெரியும், நல்ல சிறந்த பேச்சாளர், அனல் பறக்கும் பேச்சாளர் வரதராஜர் அவர்கள். அவர் பேசும் கூட்டத்தில் முதலாக கலந்து கொள்கிறார் காமராஜர். இங்கே வரதராஜர் மட்டும் இல்லாமல் காமராஜரோட அரசியல் குரு என்று அழைக்கப்படும் வீரர் சத்தியமூர்த்தி அவர்களும் 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு வழியாக பல இடர்பாடுகளை தாண்டியும் காமராஜர் போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அரசியலை பற்றி ஒன்றா பார்க்கலாம் வாங்க. 1920 அகில இந்திய காங்கிரஸ் தலைவரின் உறுப்பினர் ஆகிட்டார் காமராஜர். உறுப்பினர் ஆனதும் அடிமட்ட தொண்டனாக தான் அவர் முதல்ல வேலை செஞ்சுருக்காரு. மற்றவங்கள போல், சாதாரண ஒரு உறுப்பினரை போல் அடிமட்ட தொண்டனாக வேலை செஞ்சுருக்காரு. காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டதால் அவரை பற்றி செய்தித்தாளில் படிப்பாராம். அதாவது எப்படின்னா, வீரர் சத்தியமூர்த்திக்கு அப்புறம் ஈடுபாடு யார் மேலே காமராஜர் அவர்களுக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்திஜி மேலே தான். அதனால் அவர் அரசியல் பற்றி, அவர் அப்போ தானே உறுப்பினராக சேர்ந்திருக்காரு, தன்னோட அரசியல் ஆளுமையை வளர்க்க காந்திஜி அவர்களை பற்றி செய்தித்தாளில் படித்து வளர்த்துப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட காந்தி ஒரு அழைப்பு எடுத்திருந்தார். அன்று முதல் தான் முழு நேர தேசிய தொண்டனாக அர்ப்பணித்து கொண்டார் காமராஜர். ரவுலட் சட்டம்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் எந்த விசாரணையும் இல்லாமல் கைது செய்யலாம். அதுக்கு பேர் தான் 1919 ரவுலட் சட்டம். அதை எதிர்த்து போராட தான் காந்தி அழைப்பு எடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று தான் முழு நேர தேசிய தொண்டனாக காமராஜர் தனியாக அர்ப்பணித்து கொண்டார். 1920 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்துலேயும் கலந்து கொண்டார். 1921 மதுரையில் முதல்ல காந்தி சந்திச்சார். இது தேர்வில் தான் கேட்கலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காந்தி அவர் சந்தித்ததே இல்லை. செய்தித்தாளில் படிச்சிருக்காரு, ஸ்பீச்சை கேட்டிருக்காரே தவிர பார்த்ததே இல்லை. ஆனால் 1921 மதுரையில் ஒரு கூட்டம் நடக்குது காங்கிரஸ் கட்சி சார்பாக. அதில் காந்தி சந்திச்சிருக்காரு. அதே 1921 தான் வீரர் சத்தியமூர்த்தி அவர்களையும் சந்திக்கிறாரு. தன் அரசியல் குருவான சத்தியமூர்த்தி அவர்களையும் சந்திக்கிறாரு காமராஜர் அவர்கள். அரசியல் குரு யாருன்னா வீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் 1923 சந்திக்கிறார். 1920 சந்திக்கிறார் மதுரையில். ஓகேவா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் அவர் என்னென்ன பணி செஞ்சார் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அப்புறம் 1922 மதராஸ் மாகாண கமிட்டியின் உறுப்பினராக இருக்கார். அப்புறம் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் இருக்குல்ல, இந்த பெரியார் ஏற்று நடத்தியிருப்பார், தென்னை மரத்தையெல்லாம் வெட்டி அந்த இஷ்யூ, அதில் தலைமை தாங்கினார். மதுரையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தலைமை தாங்கியிருக்காரு காமராஜர் அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 1923 to 25 நாகபுரி கொடியேந்தல், அந்த இஷ்யூலையும் அவர் கலந்து கொண்டு இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1927 மதராஸ் வால் சத்தியாகிரகம், அதாவது இப்போ இருக்குல்ல சென்னை இருக்குல்ல, அதில் 1927 மதராஸ் வால் சத்தியாகிரகத்தையும் தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1927 நீல் சிலை எதிர்ப்பு போராட்டம், அதுலேயும் காமராஜர் அவர்கள் கலந்து கொண்டார். அதுக்கப்புறம் 1929 சைமன் குழு எதிர்ப்புலையும் அவர் கலந்து கொண்டார். முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். காமராஜரின் முதல் சிறைவாசம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, காந்திஜியோடது, அதில் தான் முதல்ல காமராஜர் அவர்கள் சிறைக்கு போன அந்த
இதை வந்து தேர்வில் கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, காமராஜர் முதலில் சிறைக்கு சென்ற போராட்டம் எதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா அவங்க எந்த சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். எந்த சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகத்தில் தான் முதலில் காமராஜர் வந்து சிறைக்கு போகிறாரு. எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1930 போனாலும் 1931 காந்தி இருவின் ஒப்பந்தத்தின்படி ஓராண்டிலேயே அடுத்த வருஷமே அவர் வந்து விடுதலையாகிறார் காமராஜர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1932 காந்தி கைது செய்யப்படுறாரு. அதுக்கு காமராஜர் நிறைய போராட்டம் நடத்துகிறார். ஓராண்டு வந்து காமராஜர் வந்து காந்தியின் கைதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கார் காமராஜர் அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 1933 விருதுநகர் வெடிகுண்டு பொய் வழக்கு ஒன்று போட்டாங்க காமராஜர் மேலே. 1933 விருதுநகரில் வெடிகுண்டு பொய் வழக்கு ஒன்று போட்டாங்க. அந்த கேஸ்லேருந்து வெளில கொண்டு வந்தவங்க 2 பேர் காமராஜரை, வரதராஜலு மற்றும் ஜார்ஜ் ஜோசப். ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் ஜோசப் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் காமராஜர் இந்த வழக்குலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1935 பொன் விழா எடுத்திருக்காங்க காங்கிரஸுக்கு. 1936 காங்கிரஸ் செயலாளரும் இருக்காங்க. இதையும் தேர்வில் கேட்கலாம். 1936 தான் காங்கிரஸ் செயலாளராக இருக்கார் காமராஜர் அவர்கள். 1937 விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கார். இதையும் கேட்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1937 சாத்தூர் தொகுதியில் விருதுநகரில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கார். அப்படியே வந்தீங்கன்னா 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் இருக்கார். அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம் காரணமாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வேலூர் சிறையில் அவர் இருக்கும்போதே அவருக்கு வந்து நகராட்சி பதவி வழங்கினாங்க, நகராட்சி தலைவர் பதவி வழங்கினாங்க. அவர் அதுக்கப்புறம் அந்த சிறையிலேருந்து வேலூர் சிறையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமே அந்த பதவி எனக்கு வேணாம், இது வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கலை, நீங்களாக கொடுத்தது, அதனால் அந்த பதவி வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்காக அவரை வந்து அமராவதி சிறைகளையும் அடைச்சாங்க. 1943 மார்ச் 28 வந்து காமராஜரோடைய அரசியல் குருவான சத்தியமூர்த்தி அவர்களின் இறப்பு. 1943 மார்ச் 28. அப்போது வந்து காமராஜர் அவர்கள் சிறையில் இருக்காங்க. காமராஜர் அவர்கள் சிறையில் இருக்கும்போதே கண் கலங்கி மனம் உடைந்து தன் அரசியல் குரு இறந்து விட்டாரே, நேரில் சென்று பார்க்க முடியவில்லையே என்று மனம் உடைந்து போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1952 மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக காமராஜர் ஆகிறாரு. அப்புறம் 1952 ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறாரு. 1952 முதலமைச்சர் ஆனாரும் 1954 ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராஜாஜி காலகட்டத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார் ராஜாஜி அவர்கள். அதனால பல எதிர்ப்பு கிளம்பியிருக்கும். அந்த எதிர்ப்புனாலையும் 2வது விஷயமாக வயது மூர்ப்பின் காரணமாக ராஜினாமா செய்கிறேன் என்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜாஜி அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த உடனே நம்ம காமராஜர் ஐயா அவர்களுக்கு 1954 முதலமைச்சர் ஆகிட்டார். 3 முறை முதலமைச்சராக இருக்கார் இதுவரையும். வேலூர் கொடியாத்தம் தொகுதியில் வந்து வெற்றி கண்டிருக்காரு. 9 ஆண்டுகள் வந்து முதலமைச்சர் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாங்க. இது டிஎன்பிசி எக்ஸாம்லையும் நிறைய போட்டித் தேர்வுலையும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். எத்தனை ஆண்டுகள் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் 9 ஆண்டுகள்னு சொல்லணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கே பிளான்னு ஒன்று சொல்லுவாங்க. கே பிளான்னா ஒன்றுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப கீழே போய்கிட்டு இருந்த காரணத்தினால அதை பார்த்த காமராஜர் நம்ம இன்னுமே காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்கணும், காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1963 அவர் முதலமைச்சராக இருந்தபோதே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பக்தவச்சலம் அவர்களை வந்து முதலமைச்சராக்கினார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் காமராஜர் வந்து ஒரு கிங் மேக்கர், அரசியல் தலைவரை உருவாக்குவார், பதவிக்கு ஆசைப்படுவதில்லை. ஏன்னா இவருக்கு வந்து பிரதமர் பதவியை தேடி வந்தது, ஆனால் இவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தார் இல்லையா. அதனால் 1963 பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சரானார். அப்படியே பார்த்தீங்கன்னா 1954 to 63 காமராஜர் அவர்கள் முதலமைச்சரான காலகட்டத்தில் என்னென்ன வளர்ச்சி இருந்தது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மத்திய உணவு திட்டத்தை தூத்துக்குடி எட்டயபுரத்தில் தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாஜி காலத்தில் மூடிய 6000 பள்ளிகளை வந்து திறந்து வச்சார். ராஜாஜி காலத்தில் மூடிய 6000 பள்ளிகளை வந்து திறந்து வச்சார். 300 பேர் கொண்ட கிராமங்களில் வந்து ஒரு தொடக்க பள்ளியும் 8 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளியும் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணை, அப்படியே பார்த்திங்கன்னா அணையாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் காமராஜர் காலத்தில் தான் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 100க்கும் மேற்பட்ட அணைகள், ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலைகளிலிருந்து எல்லாமே காமராஜர் காலையில் தான் வளர்ச்சி அடைந்து இருந்தது. அப்படியே வந்தீங்கன்னா 1967
விருதுநகர் தொகுதியில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார் திடீரென்று. இதுவரையும் தோல்வியே கண்டிடாத காமராஜர் அவர்கள் 1967 விருதுநகர் தொகுதியில் வந்து தோல்வியை பார்க்குறாரு. காமராஜரை எதிர்த்து தேர்தல் நின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசனார் அவர்கள். அவர் வந்து ஒரு கல்லூரி மாணவர். அவரை எதிர்த்து காமராஜர் நின்னப்போ காமராஜர் வந்து தோல்வியை சந்தித்தார். ஆனால் அவர் தோல்வி சந்தித்த பிறகும் எதிர்க்கட்சிகள் யாரும் கொண்டாடவே இல்லை. அதை எதிர்த்து திமுக எதிர்த்து நின்ற அண்ணா கூட என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜை தோற்கடித்த பாவம் நம்மளை தான் வந்து சேரும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா 1964 to 1967 4 ஆண்டுகள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் அவர் இருந்திருப்பார். ஆனால் 1967 அந்த பதவியும் அவர் ராஜினாமா செஞ்சுருப்பார். ஏன்னா வந்து மக்களே என்னை தோற்கடிச்சிட்டாங்க, நான் வந்து ஒரு தலைவனாக இருக்க தகுதியை இழந்துட்டேன், அதனால் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1967 ராஜினாமா செஞ்சுருப்பார் இந்த பதவியும். காமராஜர் அவர்களோட இறுதி நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா 1975 அக்டோபர் 2 இறப்பு. மாரடைப்பு காரணமாக 1975 அக்டோபர் 2 இறந்துட்டாங்க. அவரோட சிறப்பு பெயர்களை ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக கரும வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், கிங் மேக்கர். அப்புறம் அவரோட முக்கியமான தேர்வு நோக்கிலான குறிப்புகளை பார்க்கலாம். 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க. 1975 அவர் இறந்திருப்பார். அவர் இறந்தன அடுத்த ஆண்டே 1976 அவருக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கினாங்க. அதே 1976 பிப்ரவரி 14 வந்து ஒரு நினைவிடமும் சென்னை கிண்டியில் அமைச்சாங்க. சென்னை கிண்டியில் ஒரு நினைவிடமும் 1976 பிப்ரவரி 14 அமைச்சாங்க. 2/10/2000 கன்னியாகுமரியில் ஒரு மணிமண்டபத்தையும் அமைச்சாங்க. இது வந்து ஸ்கூல் தமிழ் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1977 தமிழக சட்டமன்றத்தில் காமராஜர் உருவப்படம் ஒன்றும் திறந்தாங்க. அது யார் திறந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தான் காமராஜர் அவருடைய உருவப்படத்தை திறந்து வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளை 2006 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.